தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக உபாகமம் 10வது அதிகாரம் 12, 13 போன்ற வசனங்களில் இருந்து தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற 5 காரியங்கள் என்னென்ன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12, 13 போன்ற வசனங்கள். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற சில விஷயங்களை மோசே இங்கே ஆவியானவரின் உதவியோடு நமக்கு சொல்லி காண்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். சரி, அதாவது இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 2 வசனங்கள் போதுமானது. இந்த 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல வருகிறாரோ அதை இந்த 2 வசனங்களில் சொல்லிவிடுகிறார். சரி, இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக முதல் 5 புத்தகங்கள், அதாவது மோசே எழுதின இந்த முதல் 5 புத்தகங்களுடைய கருப்பொருட்கள் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஆதியாகமம் தேவனுடைய இறையாண்மையை பற்றி பேசக்கூடிய புத்தகம். அதாவது தேவன் தம் சர்வ வல்லமையினால் இறையாண்மையினால் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் என்று நாம் காணலாம். யாத்ராகமத்தில் தேவனுடைய மீட்பை நாம் காண்கிறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் காணலாம். லேவியராகமத்தினுடைய கருப்பொருள் பரிசுத்தம் என்பதாகும். அதாவது தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், எனவே தம் பிள்ளைகளும் கூட அவர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எண்ணாகமத்தில் அவருடைய கோபத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக எப்பொழுதெல்லாம் ஈடுபட்டார்களோ, அதாவது தேவனுக்கு எதிராக செயல்பட்டார்களோ, அங்கே தேவன் கோபம் மூண்டவராகி என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் அங்கே கோபப்படுகிறவர், அங்கே அவர்களுக்கு தண்டனைகளை கண்டிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். உபாகமத்திற்கு வரும்போது தேவன் அன்பானவர் என்று அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதாவது உபாகமத்தில் we see the love of God, தேவனுடைய அன்பை நாம் காணலாம். இப்ப தேவன் இஸ்ரவேல் மக்கள் மீது அவர் அன்பு கூர்ந்ததால் அவர் அவர்களிடம் இந்த 5 காரியங்களை எதிர்பார்க்கிறார். ரொம்ப அருமையா அந்த வசனம் முடியுது. அதாவது என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப இந்த 5 காரியங்கள், இந்த 5 காரியங்களையாவது நீங்கள் செய்வீர்களானால் அதில் தேவன் பிரியப்படுவார் என்ற ஒரு கோணத்தில் தான் இதை மோசே இங்கே எழுதுகிறார். அப்ப தேவன் இஸ்ரவேல் மக்களிடம் எதிர்பார்க்கின்ற 5 காரியங்கள். சரி, இந்த காரியங்கள் இன்றைக்கும் நமக்கு உரிய கட்டளைகளாக தேவன் நம்மிடமும் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த 5 காரியங்கள் என்னென்ன? முதலாவது இந்த வசனங்களில், அதாவது 12, 13 போன்ற வசனங்களில் நாம் பார்க்கும்போது, நம்பர் 1, ஃபியர் த லார்ட், ஃபியரிங் காட். அதாவது தேவனுக்கு பயந்து, அதாவது தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து பயப்பட வேண்டும் அப்படின்னு தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். சோ ஃபியரிங் லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பயப்படுதல் என்பது இது வெளிப்பிரகாரமான தோற்ற செயல்களை குறிக்காது. இப்ப உதாரணமா நமக்கு பெரியவர்கள், நம்மை விட பெரியவர்கள் ஒருவர் இருப்பார்களானால், அல்லது நம்மை விட சற்று கனம் நிறைந்தவர்களாக ஒரு சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்களானால் அவரை பார்க்கும்போது சில நம்மை விட படிப்பறிவு ஒருவேளை அவர்கள் இருக்கும்போது நாம் நேச்சுரலா நாம் அவர்களை பார்க்கும்போது பயப்படுவோம். அதாவது நம்முடைய சரீர அசைவுகளை அது காண்பிக்கிறது.
ஆனால் இங்கே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது அப்படின்னா, கிவிங் ரெவரன்ஸ் டு ஹிம், அதாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கணம், அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை காண்பிக்கிறது. இப்ப தேவனுக்கு பயப்படுதல் என்பது பொதுவாக வெளிப்பிரகாரமான காரியங்களை குறிக்காது. தன்னுடைய உள்ளான நிலையில் அவருக்கு நாம் எந்த அளவிற்கு முதலிடம் கொடுக்கிறோம், கனம் கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. மோசே ஒரு இடத்தில் சொல்லும்போது, அதாவது தேவன் யார் என்பதை தன் உள்ளத்தில் புரிந்து கொண்டு அவருக்கு பயப்படுகிறார். அதாவது தேவன் படைத்தவராக இருக்கிறார், he is greater than everything, எல்லாவற்றை விட அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சோ இப்படிப்பட்ட தேவனை அறிந்து அவர் பயப்படுகிறார் என்று அப்படி என்றால் அதற்கேற்ற அந்த கனத்தையும் மரியாதையும் அவர் கொடுக்கிறார். அப்ப தேவன் இஸ்ரவேல் மக்களிடம் மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கக்கூடிய முதல் காரியம், we have to fear God, நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும், அதாவது தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல நல்ல ஒரு அருமையான உதாரணம் நமக்கு உண்டு. இந்த ஆகாப் அப்படின்ற ஒரு ராஜா அங்கே இருக்கிறார். அப்புறம் எலியாவை பற்றி நாம் பார்க்கிறோம். அங்கே ஒபதியா என்ற ஒரு நபர் அங்கே இருக்கிறார். சரி, அப்ப அந்த ஒபதியாவை பற்றி சொல்லும் போது he feared the Lord greatly அப்படின்னு படிக்கிறோம். அவன் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய சூழ்நிலைகள் சற்று வித்தியாசமானது. ஆகாப் பாத்தீங்கன்னா ஒரு புறஜாதியான கடவுள்களை, மற்றவர்களை அவன் சேவிக்கக்கூடியவனாக இருந்தான். அந்த அரண்மனையில ஒபதியா வேலை செய்தாலும் தான் தேவனுடைய பிள்ளை என்பதை உணர்ந்து அதெல்லாம், அதாவது அவருக்கு பின்பதாக அவர் போகல. சோ அவன் உண்மையிலேயே தேவனுக்கு பயந்து அவர் வாழ்ந்தார். யோசேப்பும் கூட நல்ல உதாரணம். பாவம் அவரை தேடி வந்த போது கூட அவர் அதை விட்டு விலகி ஓடி போனதை நம்ம பார்க்கலாம். சரி, அப்ப தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய முதல் காரியம், நாம் அவருக்கு பயந்து வாழ வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன? ஐயா நான் வாசிக்கிறோம் 12, அவர் வழிகளில் எல்லாம் நடந்து, வாக் இன் ஆல் ஹிஸ் வேஸ் வித் ஒபீடியன்ஸ், அதாவது வாக் இன் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலோடு நாம் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. அப்ப தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் நாம் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பல உதாரணங்கள் நாம் பார்க்கலாம். சரி, அப்ப இரண்டாவது தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவர் வழிகளில் நடப்பது. தேவனுடைய வழி அது நீதியும் நியாயமான வழிகள். அவர் ஒருபோதும் அக்கிரமம் செய்ததில்லை, அக்கிரமமாக அவர் யோசித்ததில்லை. ஆனால் இன்றைக்கு மனிதனாகிய நமது வழிகள் சற்று வித்தியாசமான பாதைகள், மற்றவர்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய சிந்தைகள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவர் நீதியும் நியாயமும் உள்ளவர். அவருடைய வழி செம்மையான பாதை, செம்மையானவைகளாக இருக்கிறது. சோ அதுபோல நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது அவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, லவ் ஹிம், லவ்விங் காட், அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். சரி, எவ்வாறு அன்பு கூற வேண்டும்? அதே வசனத்துல சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து. சரி, அப்ப முழு இருதயம் மற்றும் முழு ஆத்துமா. இங்கே இந்த முழு இருதயம் அப்படின்னு சொல்லும் போது நமது உணர்வுகளை குறிக்கக்கூடிய ஒன்று, அதாவது உணர்வுகளுடைய இருப்பிடம் எது அப்படின்னா இருதயம். அடுத்து நாம இங்க பார்க்கும் முழு ஆத்துமா, இந்த சோல் அப்படின்றது டேக்கிங் டிசிஷனல் ஸ்ட்ரென்த், நாம் எடுக்கக்கூடிய தீர்மானத்தினுடைய பலம். அப்ப இங்க என்ன சொல்ல வருகிறார்? நம்முடைய உணர்வுகள், நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், இவைகளில் இருந்து நாம் அவரை அன்பு கூற வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். சரி, இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16 அப்புறம் 4:8 படிக்கிறோம். காட் இஸ் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு படிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய அன்பு பொதுவாக எதையும் எதிர்பார்க்காது, கொடுக்கக்கூடிய அன்பு. தேவன் கூட நம்மிடத்தில் அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார்.
4வது தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் டு சர்வ் ஹிம், சர்விங், அவருக்காக சேவை செய்ய வேண்டும். அதாவது அவருடைய நாமத்தினால், அவருக்கு அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே அவருக்கு சேவையாக இருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு சேவை செய்ய அல்லது அவரை சேவிப்பதற்காக தேவன் அவர்களை வைத்திருந்தார். ஆனால் நாளடைவில் அவர்கள் தேவனை மறந்தாங்க. தேவனை சேவிப்பதற்கு பதிலாக, அவருக்கு சேவை செய்வதற்கு பதிலாக வேறு காரியங்களுக்கு அவர்கள் சேவை செய்ய ஆரம்பித்து விட்டார். அது தேவனுக்கு பிரியமில்லாமல் போயிற்று. ஆனால் தேவன் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கின்ற காரியம், நாம் அவரை சேவிக்க வேண்டும், அவருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். கடைசியாக வசனம் 13 இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல், கடைசியில கீப்பிங் இஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், அவர் கட்டளைகளை கை கொள்ளுவது. அதாவது அவர் என்ன கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளையின்படி வாழ்வது. சரி, இந்த 5 விஷயங்களைத்தான் தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களிடம் மட்டும் எதிர்பார்க்கவில்லை, இன்றைக்கு உங்களிடமும் என்னிடமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். என்னென்ன? 1, we have to fear God, நாம் அவருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு நாம் பயந்து வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் யார் என்பதை நாம் உணரும் போது எந்த ஒரு நிலையிலும் நாம் அவருக்கு பயந்து வாழ்வோம். 2வது, நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் வழிகளில் நடக்க வேண்டும். we have to walk all in his ways, அவருடைய வழிகள் எப்படிப்பட்டதோ அந்த வழிகளில் நாம் நடக்க வேண்டும். 3வது, we have to love him, நாம் அவரை அன்பு கூற வேண்டும், நமது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும். 4வது, we have to serve him, நாம் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். கடைசியாக அவரது கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும், அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். சரி, இதை அல்லாமல் வேற எதை தேவன் உங்களிடம் எதிர்பார்க்க? இப்ப தேவன் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கின்ற இந்த காரியங்களை நிறைவேற்றி அவர் நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.